நம்ம வீட்டுக்கு விருந்தாளிங்க வரப்போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அம்மா ரூமை சுத்தம் பண்ண சொல்லுவாங்கல்ல, அதே தான் இங்கே மகாபலிபுரத்துலேயும் நடக்குது. சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் இந்தியா பிரதமர் நரேந்திர மோடியும் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக இங்கே அக்டோபர் 2வது வாரம் வராங்க. இதனால கடந்த வாரங்களில் மகாபலிபுரத்தில் நிறைய மாற்றங்கள் நடந்துட்டு வருது. நம்ம மகாபலிபுரம் நுழையும் போதே பார்க்க முடியும் நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டியூட்டியில் இருக்காங்கன்னு. நான் சொல்றது 1000 கணக்கில். எல்லா மெயின் ரோட்லேயும் 10 மீட்டருக்கு ஒரு தடவை ஒரு காவல்துறை அதிகாரி நிற்கிறத நம்மளால பார்க்க முடியும். இங்கே மட்டும் இல்லை, மாமல்லபுரத்தோட பிரபலமான சுற்றுலா இடங்களையும் இவ்வளோ போலீஸ் அதிகாரிகளை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க. ஹை செக்யூரிட்டி அலர்ட்டில் தான் இந்த ஊரே இருக்கு. 360 கேமரா. இத்தனை காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறதுக்கு 2வது காரணம், இந்த சந்திப்பை முன்னிட்டு வேக வேகமாக ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. டூரிசம் மாமல்லபுரத்தோட ஒரு பெரிய அடையாளம். இதுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத மாதிரி தான் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் மாமல்லபுரத்துக்கு ஒரு புது முகம் வந்திருக்குன்னே சொல்லலாம். மகாபலிபுரத்தில் 5 ரதம், கடற்கரை கோவில் மற்றும் அர்ஜுனா தபசு, இந்த இடங்கள்ல தான் ஜி ஜின்பிங் மற்றும் நரேந்திர மோடி சுற்றி பார்க்க போகிறாங்க. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள கலாச்சார ஒற்றுமையை வலுப்படுத்துறதுக்காக கடற்கரை கோவில், அதாவது ஷோர் டெம்பிள் வாசலில் ஒரு மிகப்பெரிய புத்தர் சிலை அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சுற்றுலா இடங்களில் அழகுபடுத்துறதுக்கு வேலைகள் தீவிரமாக நடந்துட்டு வருது. நீங்கள் இப்போ அர்ஜுனா தபசத்துக்கு எதிர்க்க இருக்கீங்க. இங்கே கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் நடந்துட்டு வருது. ஆனால் சில வாரத்துக்கு முன்னாடி இந்த ரோட்டில் மட்டும் 100க்கும் மேலே சின்ன சின்ன கடைகள் இருந்தது. நடைபாதையில் இருக்கிறதுனால இந்த கடைகளை தூக்கிட்டு சுற்றுச்சுவர் கட்டிட்டு வராங்க. ஆனால் இந்த இடத்துல இருந்த வியாபாரிகளுக்கு வேற இடம் ஒதுக்கலை. இந்த மாற்றம் தற்காலிகமானதா இல்லை நிரந்தரமானதான்னு சொல்லலை. இதே மாதிரி மீனவர்களுக்கும் ஒரு அறிவிப்பு. அவங்க 6ஆம் தேதியிலிருந்து கடலுக்கு மீன் பிடிக்க போகக்கூடாது. இந்த மாதிரி கட்டளைகள் அவங்களோட வாழ்வாதாரத்தை பாதிச்சிருக்கு. மகாபலிபுரத்துக்கு நடந்திருக்கிற மாற்றங்கள் எல்லாம் நல்லது. இந்த ஊரில் சுற்றுலா பயணிகள் இன்னும் அதிகமாக வருவாங்கன்னு உலகம் சொல்லுது. ஆனால் இங்கே இருக்கிற மக்கள்கிட்ட நான் பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் ஊருக்கு வந்துட்டு எங்களோட வாழ்வாதாரத்தை கெடுக்கும் போது எந்த விதமான மாற்றமும் எங்களுக்கு தேவையில்லை.